அம்மாவுக்காக ஒரு பொய். கங்கா நசுங்கின குட்டியோண்டு அலுமினிய கிண்ணத்தில் எண்ணெயுடன் கோவிலுக்கு நுழையும் போது கூட்டம் அடிப்பிடி என்று முன்னத் தொடங்கிவிட்டது. தூரத்தில் வரும்போதே காரிலிருந்து அந்த மாமி பெண் புள்ளையுடன் இறங்கி உள்ளே போவதை பார்த்துவிட்டு வேக வேகமாய் வந்ததால் அவளுக்கு லேசாய் மூச்சிரைத்தது. இந்த மாமியும் கங்காவும் அநேகமாய் தினமும் ஒரே சமயத்தில் கோவிலுக்கு வருகிறார்கள். 45 நாட்கள் விடாமல் கோயிலுக்கு வருகிறேன் என்று இந்த மாமி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறாளாம். குருக்களிடம் கூட்டம் இல்லாத ஒரு நாள் பேசின போது இவள் அருகில் நின்று கேட்டாள், எதுக்காக பிரார்த்தனை? முதன்முறையாய் அன்று மாமியை நன்றாய் முழுசா பார்த்தவளுக்கு இந்த மாமிக்கு என்ன குறை இப்படி வேண்டுகொள்ள என்று தோன்றியது. மாமி நல்ல குண்டு, 5 பெண்களை சாதாரண சைஸில் பண்ணலாம், நல்ல சிகப்பு. இந்த பணக்காரர்களுக்கு மட்டும் எங்கே இருந்துனா இப்படி ஒரு சிகப்பும் தளதளப்பும் வருகிறதோ? பால் பழம் வெண்ணெயில் முங்கி எழுவதாலா? அது நிஜம் என்றால் தன் சக்திக்கும் மீறி 2 வருஷ காலமாய் அம்மா தினமும் ராத்திரி பசுப்பால் வாங்கி குடிக்க வைப்பதற்கு ஏன் முகரக்கட்டையில் கடுகுத்தனையாவது மாற்றி தெரிய வேண்டுமே. ஒரு மண்ணையும் காணாமே. அப்படியானால் இது பால் தயிரால் வருவதில்லையா? சுவாபகமாகவே பரம்பரை ரத்தத்தில் ஊறி வருவதோ? இருக்கும். அம்மாவின் தேஞ்ச மூஞ்சிக்கு என் மாதிரி பெண் பிறக்காமல் இந்த மாமியோடும் தினம் வருகிறாளே, அந்த அழகு மாறியா ஜனிப்பால். முதல் நாள் மாமியோடு அந்த பெண்ணை பார்த்ததும் கங்கா திடுக்கிட்டு தான் போனாள். இது என் கண்களை கூச வைக்கிற அழகு என்று கிட்டத்தில் போய் அந்த வாலிப்பை தடவி தடவி பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இந்த பெண் யார்? பெண்ணா? மாட்டு பெண்ணா? இல்லை உருவ பெண்ணா? மாட்டு பெண்ணாக இருக்க முடியாது. காலில் மெட்டி இல்லை, கழுத்தில் தடிமனாய் இருப்பது வெறும் செயினா இல்லை தாலி சரடா? கங்காவுக்கு குழப்பமாய் இருந்தது. இந்த மெழுகுத்தூளும் பூரிப்பு நிஜதானா என்று தொட்டு தொட்டு பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அன்றைக்கு கூட இவள் அடுத்த ஜென்மத்திலாவது நான் இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு பெண்ணாய் பிறக்கணும், சினிமா ஸ்டார் மாதிரி பார்க்குறவ கண்ணை பறிக்கிற அழகோடு பிறக்கணும் என்று அடிக்கடி ஆசைப்படுவது போல நினைத்து கொண்டாள். நாள் பூராவும் இதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பாள். அந்த மாமிக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு என்ன என்று தெரிந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கும் போல தோன்றியது. 4-5 நாட்கள் தவித்தவளுக்கு அன்றைக்கு அதிசயமாய் அவர்களோடு சேர்ந்து வந்த இளைஞனை பார்த்ததும் அம்மாடி என்றிருந்தது. இளைஞன் பெண்ணின் சாயலாகவே இருந்தான். 22, 23 வயசு இருக்கும். ஆண் பிள்ளைக்கு இத்தனை அழகு எதுக்கு? சன்னதியில் ஓரமாய் தூண் மறைவில் நின்ற வண்ணம் அவனையே பார்த்த கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அப்போ அண்ணன் தங்கை தான் நிச்சயம். அம்மா சாயலா இல்லையே, ஒருவேளை 2 பேரும் அப்பாவை கொண்டிருக்காளோ? அப்புறம் அடிக்கடி அவனை பற்றி நினைக்க தொடங்கினாள் கங்கா. ஒரு நாள் இவளை பார்த்து அவன் புன்னகைப்பாய் நினைத்தாள். ஒரு நாள் கிட்டத்தில் வந்து நின்றதாய் நினைத்தாள். தினம் தினம் மனசு போனபடி கற்பனை தமிழ் சினிமாவில் வருகிற மாதிரி. அதுவும் நேற்று நினைப்பு கொஞ்சம் துணிச்சலாக நீண்டுதான் போனது. பிரகாரத்தில் சுற்றும்போது உன் தெய்வ பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு, உன் சாந்தமான முகம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன நாகரிகம், என்ன பணம், அதெல்லாம் பிடிக்கவே இல்லை என்று சொல்லி கையை பிடித்து அப்புறம் கற்பனை ஜோராய் இருந்தது. யாருக்கும் தெரியாமல் முகத்தை தலகாணியில் புதைத்து கொண்டு மனசு கிளுகிழுத்ததை அனுபவிக்கும் போது நன்றாய்தான் இருந்தது. இப்போது கோவிலில் தனக்கு முன்னால் போய்கொண்டிருந்தவர்களை கடந்து சென்று அவன் முகத்தை நன்றாய் பார்க்க வேண்டும் என்று அறிப்பெடுக்க கூட்டத்தில் புகுந்து வேகமாய் முதல் பிரகாரத்தை அடைந்து கங்கா நின்றாள். குண்டு மாமி மெதுவாதான் நடப்பார். அதுவும் இன்று கூட்ட வேறு. இவள் பிரகாரத்தில் ஒரு தூண் பக்கத்தில் நின்ற 2 நிமிஷங்களில் அவர்கள் வந்தனர். முதல் நாள் கற்பனை மனசை கிச்சு கிச்சு மூட்ட ஆவலுடன் அவனை நிமிர்ந்து பார்த்த கங்காவுக்கு ஏமாற்றமே எழுந்தது. இவளை அவன் தாண்டி சென்றபோது இவள் ஒருத்தி நிற்கும் உணர்வே இல்லாமல் இவள் மேல் ஒரு கண கூட தன் கண்களை நிற்க விடாமல் நகர்ந்தோடு போகாமல் கொஞ்சம் முன்னால் அர்ச்சனை தட்டோடு சென்று கொண்டிருந்த சாந்தியை மட்டும் அவன் அடிக்கடி திருட்டுத்தனமாய் தேடி தேடி பார்ப்பதை கண்டபோது கிளுகிழப்பு மறைந்து வெறுப்பு தோன்றியது. தான் அழகா இருக்கணும், திமுரு, பணக்காங்கிற கொழுப்பு
திடீர்னு பெரியம்மா வார்த்து இவன் அழகெல்லாம் போயிட்டா என்ன செய்வான்? நினைச்ச நினைப்பு இல்லாம இவன் அப்பாவோட பணம் இருக்கிற பேங்க் திவாலாகி கம்பெனி எரிஞ்சு போய் இவ ஆத்துல இருக்கிற ஜாமான்லாம் திருட்டு போயிட்டால் என்ன பண்ணுவான்? அம்மை வடுக்கள் நிறைந்த முகத்துடன் இவனும் இவளைப் போலவே சாதாரண பழைய வாயில் புடவையில் நசுங்கின எண்ணெய் கிண்ணத்தோடு அந்த பெண்ணும் கோவிலுக்கு வருவதாய் மனதில் நினைத்து பார்த்தாள். கங்கா ரொம்ப திருப்தியாய் இருந்தது. அந்த திருப்தியோடு முகத்தை திருப்பிக் கொண்டு நகர்ந்தாள். முதல் பிரகாரத்தை தாண்டும்போது அந்த 4 பசங்களும் தூரத்தில் ஒரு பக்கமாயிருப்பதை கங்கா பார்த்தாள். அவர்கள் பேர் கூட இவளுக்கு தெரியும். சுப்புனி, ராஜு, பாலு, அப்புறம் அந்த உசரமானவன் பேர் என்ன? ஆ, வெங்கிட்டு. இந்த 4க்கும் உருப்படியாய் வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. எஸ்எல்சியோ பிஎஸ்சியோட கோட் அடிச்சுட்டு டைப்பிங் கற்றுக்கிறேன் அது இதுன்னு நாளும் கோவில் காலை மாதிரி 4-5 வருஷமாய் சுற்றுதுங்க. சாயங்காலம் ஆனால் பானு 4 பேரும் கோவிலுக்கு வர்றது மட்டும் தப்புறதில்ல. பக்தி காற்றாய் பெருகி ஓடுற மாதிரி நெத்தியில் பளிச்சுன்னு விபூதியும் குங்குமமும் இட்டுண்டா நல்ல புள்ளண்டு எல்லாரும் நினச்சிருவாளா? போகிற வர பொண்களை பார்க்க வேண்டியது, அவளை பற்றி கமெண்ட் அடிக்க வேண்டியது. தூ, இதே வேலை இந்த பொறுக்கி பசங்களுக்கு. முன்பெல்லாம் இவளுக்கு இந்த இளவட்டங்கள் மேல் இத்தனை வெறுப்பு இல்லைதான். தன்னையும் தன் பெண்மையும் மற்ற பெண்களை ரசிக்கிற மாதிரி திருட்டுத்தனமாய் ரசிப்பார்கள் என்ற எண்ணத்தால் இவர்களை சந்திக்க நேரும் போதெல்லாம் லேசாய் தனக்குத்தானே புன்னகைப்பதும், தாவணி திட்டமாய் இருக்கிறதா என்று கவனிப்பதும், நடை அழகாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பும் அவளிடம் இருக்கவே செய்தன. ஆனால் ஒரு தரம் தேங்காய் துருவலா பொழுதடா என்று ராஜு இவள் அவர்களை தாண்டி போகும்போது முணுமுணுத்தது காதில் விழுந்துதான் கங்காவுக்கு இவர்களை கண்டால் ஆகாமல் போயிட்டு. தேங்காய் துருவலாக படவா ராஸ்கல், எத்தனை தைரியந்தா அப்படி பேசுவான்? என் பல் ரெண்டும் லேசா தூக்கியிருக்கிறதுனால தேங்காய் துருவலான்னு சொல்லலாமா? அன்றைக்கு கண்ணாடி முன் நின்று தன் முகத்தை தானே ஊன்றி கவனித்துவிட்டு ரொம்ப நாளிகை குளியலில் அழுது தீத்தாள். இப்போதும் இந்த சனியன்களிடம் வம்பு எதற்கு என்று போகும் வழியில் அவள்கள் நின்ற பக்கமாய் போகாமல் அபிர்தஜனமாய் சென்று உள்ளே நுழைந்தாள். 2ஆம் பிரகாரத்தில் ஜகஜகவென்று ஜனங்கள். நல்ல வேலையாய் ஆங்காங்கு ஃபேன் போட்டிருப்பது ரொம்ப சௌரியமாய் இருக்கிறது. ஒரு ஃபேனின் கீழ் வியரை தனிய கங்கா கொஞ்சம் நின்றாள். அண்ணாந்து ஃபேனை எதர்ச்சியாய் பார்த்தபோது அதில் ஏற்கனவே அடிக்கடி பார்த்திருந்த உபயம் சங்கரன் என்ற வார்த்தைகள் பளிச்சென்று தெரிந்தன. இதுதான் அந்த சாந்தியோட திமிருக்கு காரணம். அவ அப்பா சங்கரன் 2 ஃபேனை உபயமாய் வாங்கி மாட்டிட்டனாலோ என்னவோ இந்த கோவிலே தனக்கு சொந்த மாதிரி நடந்துக்கிறா. ஐயா, என்ன ஜம்ப வேண்டியிருக்கிறது? கங்காவும் சாந்தியும் ஒன்றாய் பள்ளியில் படித்து ஒரு காலத்தில் நெருங்கின சிநேகிதைகளாய் இருந்தவர்கள்தான். இவள் எஸ்எல்சி படித்து வீட்டோடு அமர்ந்து அவள் மேலே கல்லூரியில் படிக்க போன பிறகு எல்லாம் மாறிவிட்டது. போன வருஷம் சாந்தி படிப்பை முடித்து விட்டாள். அவள் தகப்பனார் புளியங்கொம்பை மாப்பிளை பிடிக்க வலை வீசுகிறாராம். என் பொண்ணுக்கு என்னடா ராஜாத்தியாட்ட இருக்கிறா, பட்ட படிப்பு வேற, சீர்சனதே எத்தனை பண்ணணும்னு சொல்லு, நான் ரெடி என்கிறாராம். அமெரிக்கா மாப்பிள்ளையாய் வேணுமா என்கிறாராம். பெரிய அமெரிக்கா யாருக்கு வேணும்? அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும். அங்கே இருக்கிறவனெல்லாம் ஏற்கனவே ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே 2ஆவதாக பண்ணிக்கிறாராம். அங்கே இழுத்துட்டு போய் வேலைக்காரியாட்டம் நடத்துகிறாராம். ஒரு கதையில் கூட படித்தேனே. கங்கா நெருங்கி அடிக்கித்து கொண்டு கர்ப்பகரத்தை நெருங்கி முன்னால் இருந்த பாவை விளக்கை அடைந்த போது முதல் வரிசையில் உயரமாய் சாந்தி நிற்பது தெரிந்தது. தலையை திருப்பின சாந்தி இவளை பார்த்து புன்னகைக்கிற மாதிரி இருந்தது. கங்கா பதிலுக்கு சிரிக்கவில்லை. ஆமாம், இவ பெரிய ராணி, இவ சிரிச்சா உடனே நான் புல்லாங்கி தான் அடையணுமாக்கும். திடீரென்று சாந்தி அமெரிக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கொள்வது போலவும் அவன் இவளை அங்கு கூட்டிகிட்டு போய் வெள்ளைக்கார மனைவியிடம் இந்தியாவிலிருந்து உனக்கு ஒரு வேலைக்காரி அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்வதாகவும் மனசில் கற்பனை விரிந்தது.
வாய் விட்டு சிரிக்க தோன்றியதே கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் கங்கா. பாவை விளக்கே நெருங்கி கிண்ணத்தில் இருந்த 2 முட்டை எண்ணெயை அதில் கவிழ்த்தபோது வெள்ளிக்கிண்ணம் நிறைய மணல் மணலாய் மஞ்சள் பசு நெய்யை ஒரு கை விளக்கில் கொட்டியது. கிண்ணத்தை தொடர்ந்து கையை கங்கா பார்த்தாள். நான் பணக்கார கை என்று அது தம்பட்ட அடித்தது. 4 தங்க வளையல்கள், நடுவில் பச்சையும் முத்தும் பதித்த கல் வளையல். கை மொழு மொழுவென்று உருண்டையாய் வளையல்கள் போடுவதற்கு ஏற்றதாய் இருந்தது. பட்டையாய் ஒரு ரப்பர் வலை மாட்டினால் முழங்கை வரைக்கும் போகும். தன் கையை சட்டென்று கங்கா இழுத்து கொண்டாள். ஏதோ பேப்பரில் படித்தேனே, காதில் இருந்த தூட்டுக்கு ஆசைப்பட்டு காதையே அறுத்துட்டதாய். அந்த மாதிரி இவ கை வளையலுக்கு மோகிஞ்சுட்டு ஒருத்தன் கையையே வெட்டிட்டா. நொண்டிக்கை. இப்படி 10 பேர் பார்க்குறபடி வெள்ளி கிண்ணத்திலே நெய் எடுத்துகிட்டு வந்து பீத்திக்க முடியாது. முன்னால் இருக்கிறவ சேத்த நகருங்க, அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? பின்னால் பாட்டி ஒருத்தி முணுமுணுக்க கூட்டம் கொஞ்சம் கலைந்து மறுபடி முட்டியது. பெண்கள் இந்த பக்கம், ஆண்கள் அந்த பக்கம். கைகளை இப்படி அப்படி அசைக்க முடியாதபடி பாட்டிகளும் மாமிகளும் சின்ன பெண்களும் நெருக்கவே மெல்ல நகர்ந்து பக்கவாட்டு வாசல் வழியாக கங்கா வெளியில் வந்தாள். வியர்வை உடம்போடு சட்டையும் புடையும் தெப்பலாய் நனைந்து ஒட்டி கொண்டன. கம்மன்று ஏதோ மனம். பார்வையை தூக்கி பார்த்தபோது தலை நிறைய மல்லிகை பூவும் நகையும் பட்டுப்புடவையும் வாய் நிறைய சிரிப்புமாய் நிறைய பெண்கள். ஏதாவது ஜானவாசமா இருக்கு? தை மாதம் பிறந்துருச்சுன்னா இனிமே இங்கே தினம் பட்டுப்புடவை கூட்டம் அமர்க்கலப்படும். ஒவ்வொருத்தையின் புடவையும் அலங்காரத்தையும் ஊன்றி பார்த்தாள் கங்கா. அந்த செங்கல் நிற உடம்பு, கருப்பு பட்டு ஜருகை பாடரும் கொண்ட புடவை நன்னா இருக்குது. உடுத்திட்டு இருக்கிறவ மூஞ்சி தான் அடிப்பட்ட தகர டப்பா மாதிரி இருக்குது. வெளிர் நீளத்தில் அந்த புடவையை பாரேன், ஜருக இடுபடலையே. இப்படியா ஒருத்தி பணத்தை கொட்டி அசடு வளைய புடவை வாங்குவா? கங்கா வெளிப்பிரகாரத்தை நோக்கி நடந்தாள். ஆட்டி ஆட்டி கொண்டு மாமி ஒருத்தி அத்தனை பேரையும் விரட்டி கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை ட்ரெஸ் எங்கடா? காருக்கு ஜோடனை ஆயிட்டதா? அப்பா எங்க? மாப்பிள்ளைக்கு வேண்டியதை கவனிச்சீலா? அவர் பாட்டுக்கு மசமசன்னு நிற்க போகிறார். ஆகட்டும். லங்கனி மாமி போல இருக்கே, பாவம் மாமா. இவகிட்ட எத்தனை வருஷமாக மாட்டிட்டு முழிக்கிறாரோ. கூட்டத்தில் இடிபடாமல் ஒதுங்கி ஒதுங்கி கங்கா வாசலுக்கு வந்தாள். கார் ஒன்று தடப்புடலாய் அலங்கரித்து கொண்டு சற்று தள்ளி நின்றது. இதில் உட்கார்ந்து ஜோராய் சவாரி செய்ய போகும் மாப்பிளையை பார்க்கலையே என்ற நினைப்புடன் கங்கா தெருவில் இறங்கி நடந்தாள். நன்றாய் இருட்ட தொடங்கிவிட்டது. அம்மா கவலைப்படுவாளே. நடையை எட்டி போட்டாள். 10 நிமிஷம் வேகமாய் நடந்தாள். கங்காவின் வீடு இருக்கும் சந்து வந்துவிடும். பெரிய வீதியில் போய் வண்டிக்காரன் தெருவில் திரும்பினாள். அந்த சந்தில் இறங்கி உண்டு குடுத்தனங்கள் திணிக்கப்பட்ட நெருக்கமான வீடுகளில் 4 தாண்டி 5வில் ஏறினாள் கங்கா. வாசல் திண்ணையிலேயே அம்மா காமு பாட்டியோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள். கங்கா கையில் எண்ணெய் கிண்ணத்துடன் வருவதைக் கண்டு அம்மா கேட்டாள், ஏண்டி கங்கா, கோவிலில் ரொம்ப கூட்டமா? அதான் இத்தனை நாளி ஆயிட்டா. இன்னைக்கு அம்மன் அலங்காரம் ரொம்ப நன்னா இருக்குன்னு அம்லு மாமி சொன்னாலே, அப்படி என்ன விசேஷம்? அம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முனைந்த போதுதான் அம்பாளே தரிசனமே பண்ணாமல் நிமிர்ந்து ஒரு முறை கூட பார்க்காமல் வந்துவிட்டது. நெஞ்சில் சொரேன் என்றது. அம்மாவுக்கு மூட்டுவாதம், கோவிலுக்கு செல்வது கஷ்டம் என்பது ஞாபகத்துக்கு வர கங்கா மெதுவாய் பதில் சொன்னாள். சந்தன காப்பும் மடிசார் புடையுமா அம்மாளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்ததுமா. ரொம்ப அழகு. ஆயந்தான் சொல்லு. நம்ம கங்கா மாதிரி பொண்ணு இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம். அதுங்க சினிமா ட்ராமான்னு மேல்தாவணி உடம்புல நீக்காம அலைஞ்சுட்டு முன்னிச்சு மயிரை கத்திரிச்சிட்டு அலையிற இந்த நாளில் பதவிசா குனிஞ்ச தளத்து நிமிராம தினம் அம்மாள் கோவிலுக்கு என்ன எடுத்துட்டு போய் தரிசனம் பண்ணுற இந்த அடக்கமான புத்தி வேற யாருக்கு வரும்? அந்த அம்மாள் தான் சுருக்க கண்ணை திறந்து பார்த்து இவ குணத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக கொண்டு வந்து நிறுத்தணும். என்னமோ போ. பணங்காசு அழகு இல்லாட்டி என்ன, குணம்தான் முக்கியம். அதுக்கு கங்கா காலில்
மற்ற பொண்களை கட்டினா அடிக்கணும். காமு பாட்டி பேசுவதை கேட்டுக்கொண்டே படியேறி திண்ணையை தாண்டி ராலியில் கால் வைத்தாள் கங்கா.